முக்கியமான ஒரு ராசி கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே அது 6வது ராசி. 6னா என்ன சொல்லுவோம், ருண ரோக சத்துருன்னு பேசுவோம். இந்த கன்னி ராசின்னு இருக்கும்போது திறமைசாலிங்க, எந்த ஒரு இடத்துலயும் வாழக்கூடியவங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வாழக்கூடியவங்க. ஆனா தன்னுடைய விஷயத்த மறந்துட்டு ஃபேமிலி தான் பசங்க அப்படின்னு செல்ஃபிஷா வாழக்கூடியவங்களும் இந்த கன்னி ராசி தான். தனிப்பட்ட முறை அப்படின்னு எடுக்கும்போது குருவுடைய கர்ம பதிவு பெற்றவர்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எதை ரொம்ப பிரச்சனை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸை சந்திப்பாங்க அப்படின்னா மேரேஜ் லைஃப் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய குடும்ப நபர்களாக இருக்கும், இல்லை லைஃப் பார்ட்னரே உங்களுக்கு சரியாக அமைய மாட்டாங்க. ஸோ இது எப்பேற்பட்ட கோடீஸ்வரனை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க, எல்லா வசதியோடையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க, ஆனால் அந்த இடத்துல லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு பூச்செடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த குருவுடைய கர்ம பதிவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய வம்சத்தில், தந்தை வம்சத்துலேயோ இல்லை தாய் வம்சத்துலேயோ சரி, ஒரு குடும்பத்தில் துரோகம் செஞ்சவர்களாக இருப்பாங்க. ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரித்து விட்டவங்களா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குன்னா நிறைய ப்ரூஃபுங்க இருக்குங்க. ஏன்னா அந்த விஷயம் சுக்கிரன் உச்சமடைகிற ராசி 7ஆம் பாவம். 7ஆம் பாவமே பாதக பாவம். அப்போ இந்த பாதக பாவத்திலே பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ ஒரு குடும்பத்தை கலைத்த பாவத்தோட கர்மாவை பிறந்தவங்க தான் இவங்களோட விஷயங்கள். கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ ராசிகளுடைய தன்மைகள், ராசியுடைய கர்மாவை பேசிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு ராசி கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கே அது 6வது ராசி. 6னா என்ன சொல்லுவோம், ருண ரோக சத்துருன்னு பேசுவோம். இந்த கன்னி ராசின்னு இருக்கும்போது திறமைசாலிங்க, எந்த ஒரு இடத்துலயும் வாழக்கூடியவங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வாழக்கூடியவங்க. ஆனா தன்னுடைய விஷயத்த மறந்துட்டு ஃபேமிலி தான் பசங்க அப்படின்னு செல்ஃபிஷா வாழக்கூடியவங்களும் இந்த கன்னி ராசி தான். ஸோ நிறைய என்ன சொல்லலாம், ஏஜ் 40 ஆயிடுச்சு 50 ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கலங்க, ஃபேமிலிக்கு கடன் அடைக்கணும், ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நிற்கக்கூடியவங்களும் இந்த கன்னிராசி தான். எனக்கு அடுத்து இத்தனை 5 பசங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கை முறை தொடங்கணும் சரி, ரொம்ப இளமையில கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்களும் இந்த கன்னிராசி தான். ரொம்ப மைன்யூட்டான மைண்ட் இருக்கக்கூடியவங்க, கூட இருக்கவங்களோட திறமையை பாராட்டக்கூடியவங்க, திறமையை வளர்க்கக்கூடியவங்க. உனக்கு தான் இந்த திறமை இருக்குது, அதை எடுத்து செய்ய சிறப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரியான பாலிஷாக பேசக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள். ஆனாக்கா இவங்களோட தனிப்பட்ட முறை அப்படின்னு எடுக்கும்போது குருவுடைய கர்ம பதிவு பெற்றவர்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எதை ரொம்ப பிரச்சனை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸை சந்திப்பாங்க அப்படின்னா மேரேஜ் லைஃப் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய குடும்ப நபர்களாக இருக்கும், இல்லை லைஃப் பார்ட்னரே உங்களுக்கு சரியாக அமைய மாட்டாங்க. ஸோ இது எப்பேற்பட்ட கோடீஸ்வரனை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க, எல்லா வசதியோடையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க, ஆனால் அந்த இடத்துல லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னங்க புதனோட ராசியில் லவ் இல்லைன்றீங்க, ஆனால் இவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா காதல் சொல்கிற பாவமே 6ஆம் பாவம். அப்போது இவங்க எதிர்பார்க்குற விஷயம் இவங்களோட வாழ்க்கை துணையில் கிடைக்காது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்க நல்லா வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அமுங்கக்கூடியவர்களும் இவங்க தான். ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் இவங்க பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்க இருக்கட்டும், மற்ற நபர்கள் இருக்கட்டும், நான் ஒரு படித்தேன் இந்த வேலைக்கு போகிறேன், ஆனால் இவங்க கூட பின்னுவாங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கூட பின்னுவாங்க, பெயிண்டிங்ஸ் பண்ணுவாங்க, சமையல் கலையில் சிறப்பாக இருப்பாங்க, பிஸ்னஸ்லேயும் இருப்பாங்க, நிறைய கலைகளை யூஸ் பண்ணி படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள். அதே போல் நிறைய அந்த தோட்டக்கலைகள் அதிக இன்வால்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க, சின்ன வீடாக இருந்தாலும் அங்கே ஒரு செடியை நட்டு வச்சு அது மூலிமா பயன்களை பார்க்கக்கூடியவங்க. இவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு பூச்செடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த குருவுடைய கர்ம பதிவு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய வம்சத்தில், தந்தை வம்சத்துலேயோ இல்லை தாய் வம்சத்துலேயோ சரி, ஒரு குடும்பத்தில் துரோகம் செஞ்சவர்களாக இருப்பாங்க. ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரித்து விட்டவங்களா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குன்னா நிறைய ப்ரூஃபுங்க இருக்குங்க. ஏன்னா அந்த விஷயம் சுக்கிரன் உச்சமடைகிற ராசி 7ஆம் பாவம். 7ஆம் பாவமே பாதக பாவம். அப்போ இந்த பாதக பாவத்திலே பூரட்டாதி நட்சத்திரம்.
ஸோ ஒரு குடும்பத்தை கலைத்த பாவத்தோட கர்மாவை பிறந்தவங்க தான் இவங்களோட விஷயங்கள். அதே போல இவங்க எந்த பார்ட்னர்ஷிப் பண்ணாலும் அவன் தான் சம்பாதிச்சுட்டு போவான், இவங்களுக்கு பணமே வராது. ஏன்னா அப்பேற்பட்ட இது அவங்க சொல்ற ஸ்டோரியை நம்பிடுவாங்க. அடுத்த நிலையா பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி. அந்த கடனை வாங்கி அந்த பாரத்தை அடைச்சு முடிக்கிறதுக்காட்டியுமே இவங்களோட விஷயம் சம்பாத்தியம்ன்றது கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ சின்ன வருமானங்கள் கண்டிப்பா உண்டு. சுத்தம் ஜீரோவா உட்காருவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மாதத்துக்கு இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான விஷயங்களை ஈடுபாடு படுவாங்க, எடுத்து வைப்பாங்க. லைஃப்ல இவங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தீர்க்க முடியாத நோய்கள் அப்படின்ற ஒரு அவதிப்பட்டு வெளிவந்தவங்களும் இருப்பாங்க. இல்லை கடைசி காலகட்டத்தில் அந்த அவதியினால உயிரிழப்பு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ கன்னி ராசி அப்படின்னு கேட்கும்போதே கேட்டுக்கலாம், அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சா, இதெல்லாம் பொது பலன்கள். இவங்க லைஃப்ல இந்தந்த விஷயங்கள் அந்தந்த வயதுல இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பொது பலனே நம்ம 45% சொல்லியிருக்கோம். இன்னும் இவங்களுடைய கர்மா, இந்த குரு எப்படி இவங்களுடைய ஜாதகத்துல இந்த கர்ம பதிவை வெளிப்பட்டிருக்கு, அதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உங்க ஜாதகம் மூலியமாக துல்லியமா சொல்ல முடியும். அப்ப அதுக்கு உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்து உங்க வாழ்க்கை பாதையை சரி பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த கர்ம வினையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. அப்போ இந்த நார்மலா நான் கன்னிராசி மட்டும் தான் தெரியும், கன்னி லக்னம் மட்டும் தான் தெரியும், எனக்கு பிளானட் பொசிஷன் தெரியல. சிலர் பிரசனம் பார்ப்பாங்க. பிரசனம் பார்க்கும் போதே நிறைய விஷயம் ஜாதகமே இல்லைனாலும் பிரசனத்தை பார்த்துட்டோம்னாக்கா அவங்களோட 3 தலைமுறைக்கு என்னென்ன நடந்துச்சுன்றத கிளியரா எடுத்து சொல்லிடுவோம். வெத்தலை பிரசனமோ சொல்லி பிரசனமோ சொல்லிடுவோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய அலமேலு மங்கை இவங்களை போய் வழிபாடு பண்றது. இவங்க பிறந்த நட்சத்திரத்திலையோ கிழமையிலையோ போய் அதை தரிசிச்சுட்டு வர்றது. எனக்கு கோயில் போறது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற போது உங்க ஜாதகத்தை எடுத்து துல்லியமா இந்த விஷயத்த பண்ணா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கர்மாவை தீர்க்க முடியாது. அதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பையன் இருக்கான், நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னே யோசிச்சுட்டு வரான், மார்க் கம்மியாயிடுது, வேற படிப்பு படிக்கிறான். ஆனா ஒரு விஷயத்த அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான் பாருங்க, அதுவும் ஒரு கர்ம பதிவை நீக்கி கொடுக்கும். அதனாலதான் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்க கர்மாவை எப்படி நீக்கிக்கலாம், எதை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், எந்த பரிகாரங்கள் செஞ்சா சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றது உங்க ஜாதகம் மூலியமா தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. நன்றி.